வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியை நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசியில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. அந்த சத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, விட்டமின் சத்துக்கள், தாதுக்கள், நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனுடன் இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி நம்ம சாப்பிடக்கூடிய குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. அப்படின்றதால நம்ம குதிரைவாலி அரிசி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் பொழுது என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது. குதிரைவாலி அரிசியினுடைய சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு வலிமை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஸோ எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பராமரிச்சுக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் போன்றவை அதிக அளவில் அந்த சத்துக்கள்லாம் காணப்படுகிறது. குதிரைவாலி அரிசியை சமைக்கும் பொழுது கால்சியம் சத்துக்கள் நமக்கு பாஸ்பேட்டாக மாறி கிடைக்கும். இது தினசரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எலும்புகள் பலமாகுவதற்கு இந்த பாஸ்பேட் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை நமக்கு எலும்புகளை பலப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு, இளைஞர்கள் அவங்களுடைய எலும்பை இப்போ இருந்தே ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் நமக்கு வலுவான ஒரு எலும்பு அமைப்பு பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். ஸோ எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படின்றதால உடலுக்கு ஒரு விதமான வடிவத்தை கொடுப்பதே எலும்பு தான். ஸோ அந்த எலும்பு நம்ம ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்துக்கள் மற்றும் நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் எடுத்துக்கொள்வது நல்ல தீர்வை தரும். மேலும் இதன் மூலமாக உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கியூர் ஆகிடும். மூலம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கூட குதிரைவாலி அரிசியை பயன்படுத்துவது பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். அந்த மூலம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. எனவே செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கும், ஊட்டச்சத்துக்கள் அதன் மூலம் மிக விரைவில் உறிஞ்சப்படுவதற்கும், வயிற்றில் உணவு தங்காமல் இருக்கிறதுக்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா குதிரைவாலி அரிசியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கிறதால இது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக நமக்கு இருக்காது. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையை தான் நமக்கு குதிரைவாலி அரிசி கியூர் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளும் சாப்பிடும்போது தான் மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அப்போ நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட செஞ்சிருவோம். சர்க்கரை நோய்க்கு தீர்வளிக்கிறது குதிரைவாலி அரிசி. பொதுவாக அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோய் நமக்கு ஏற்படலாம். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் கார்போஹைட்ரேட்டுகள் கிடையாது. நார் சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துக்களே அதிக அளவில் இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது நார் சத்துக்கள், புரத சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டை விட அதிகமாக இருக்கிறதால குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்வது சர்க்கரை நோய்க்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கான ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக குதிரைவாலி அரிசி இருக்கும். அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசி உடலில் அதிக அளவு சர்க்கரை சேர்க்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இயல்பாகவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான கட்டுப்பாடான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை அவங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் மேலும் அந்த ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் குதிரைவாலி அரிசி உங்களுக்கு அந்த பிரச்சனையை குறைத்து தரும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கக்கூடிய ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் மாவுச்சத்து, புரதச்சத்து, தாது உப்புக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து போன்றவை பெருமளவில் நிறைந்திருக்கு. இது உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கும், கொழுப்பை ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்பை கரைத்து நமக்கு தேவையான ஆற்றலாக மாற்றி உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க
செய்யும் அப்படின்றதால எந்த விதமான நோயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது. சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நம்ம பெறுவோம். ஸோ உடல் எடையை குறைக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பசியை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதெல்லாம் வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ இதில் கலோரிகள் குறைவு, ஆனால் நார் சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் அதிகம் அப்படின்றதால இந்த குதிரைவாலி அரிசி உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைச்சி கொடுக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து குதிரைவாலி அரிசியை உணவில் சேர்த்துக்கொள்வது செரிமான பிரச்சனைக்கு தீர்வு தரலாம். மேலும் இது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனுடன் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுகளையும் சரி செய்வதற்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். இதய நோய் அபாயத்திற்கு அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, இதய நோய் அபாயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து தினந்தோறும் எடுத்துக்கொள்வது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை மெதுவாக கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள், அதாவது இதயத்திற்கு ரத்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய ரத்த நாளங்களில் கொழுப்புகள் எதுவும் படியாமல் இருக்கும். அதனால் நமக்கு இதய துடிப்பெல்லாம் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயமெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி இந்த வகையில் உதவிகரமாக இருக்கும். தூக்கம், நமக்கு சீரான தூக்கம், இயல்பான தூக்கம் பெறுவதற்கு, தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது இயல்பான தூக்கத்தை வந்து பெறலாம். இன்று பெரும்பாலானோர் சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. அப்படி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருக்கிறவங்க, ஷிஃப்ட் பேசிஸில் வேலை மாற்றி பார்க்குறவங்க, பனிச்சுமையின் காரணமாக இந்த மாதிரி தூக்கம் உங்களுக்கு வந்து வராது. ஸோ குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின், தயாமின் போன்ற சத்துக்கள் எல்லாமே இப்போ நீங்கள் இந்த குதிரைவாலி அரிசியை கஞ்சியாக இரவு உணவாக எடுத்துக்கொள்ளும் போது செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்களை சுரக்க வச்சு ஆழ்ந்த தூக்கத்தை இயல்பாகவே கொடுக்கும். அப்போ குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். குளூட்டன் இல்லாத ஒரு உணவாக குதிரைவாலி அரிசி நமக்கு வந்து கிடைக்கும். குதிரைவாலி அரிசியில் குளூட்டன் இல்லாதது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஆகையால் கோதுமை, பார்லி போன்ற செலியாக் நோய்களை உருவாக்கக்கூடிய தானியங்களுக்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டாக குதிரைவாலி அரிசி நம்மளுடைய உணவுகளில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ குதிரைவாலி அரிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உணவாகவும் பயன்படும், தீவனமாகவும் பயன்படும். ஸோ அந்த மாதிரி உணவாகவும் தீவிரமாகவும் பயன்படக்கூடிய சிறு தானியங்களிலே விசேஷமான வகையை சார்ந்தது தான் இந்த குதிரைவாலி அரிசி. இது ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய, அதே சமயம் குளூட்டன் இல்லாத உணவு. ஸோ இதனுடைய மருத்துவ பலன்களுக்காக சமீப காலமாக இந்தியாவில் இது பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு. ரொம்பவே பாப்புலராக இந்த குதிரைவாலி அரிசி இருக்கு. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட குதிரைவாலி அரிசியை பல நூற்றாண்டுகளாக நம் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய டயட்டில் குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசியை நீங்கள் வடையாகவோ எடுத்துக்கலாம் அல்லது தோசையாகவோ செஞ்சு சாப்பிடலாம். தொட்டுக்கொள்வதற்கு தயிர் அல்லது சட்னிக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குதிரைவாலி அரிசியில் புலாவு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதை மாவாக அரைத்து ஊத்தாப்பம், இட்லி செஞ்சும் சாப்பிடலாம். குதிரைவாலி அரிசி இந்த மாதிரி முறைகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கப்பெறும். அதே போல் நீங்கள் குதிரைவாலி அரிசியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது அதை வந்து நீங்கள் எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈரப்பதமான இடத்துல வந்து நீங்கள் ஈரப்பதம் இல்லாத குளிர்ச்சியான இடத்துல காற்று புகாத பாத்திரத்தில் தான் நீங்கள் அடைத்து வைக்கணும். அப்போ தான் அந்த குதிரைவாலி அரிசியினுடைய இருப்பு நாட்கள் வந்து அதிகரிக்கும். இல்லைன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குதிரைவாலி அரிசியை வந்து பயன்படுத்தி கொண்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவங்களை பெற்றுக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.